பார்க்கலாம். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்ப பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் அஸ்யூசுவல் சொன்ன மாரி அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இணைஞ்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க 41.46% இந்த தொகுதியில வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அந்த வகையில எப்படி வந்து இந்த கூட்டணி கட்சிகள் நிறுவ போறாங்க, எப்படி அந்த கூட்டணி கட்சிகளோட செயல்பாடுகள் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவும், தமிழ் மாநில காங்கிரஸும் அவங்க கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த வகையில எப்படியெல்லாம் மாறப்போகுது, இன்னும் வருங்காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா, கண்டிப்பா நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திமுக கூட்டணியில இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், மக்கள் நீதி மய்யம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், அப்புறம் மதிமுக போன்ற கட்சிகள் இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப 2019லேருந்து இவங்க கூடவே தான் இருக்காங்க. ஸோ 2019 திமுகவோட பலம் தான் இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் அதிகமா இருக்கு. ஸோ கூட்டணி கட்சிகளோட அதாவது சிபிஐ, சிபிஎம்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க. அவங்க வந்து மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள்லாம் நடத்தவே இல்ல. ஸோ திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட்டா இருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த தொகுதியில அவங்க வந்து கண்டிப்பா திமுகவுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அந்த வகையில பார்க்குறப்போ, இந்த தொகுதியில ஒரு 35.96% வாங்குறதுக்கு மினிமம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி பெறணும் அப்படின்னா, கண்டிப்பா அதிமுகவோட அந்த இந்த கோட்டையை தகர்க்கணும்னா அதிமுகவை தாண்டி தான் இந்த இடத்துல வந்து வெற்றி பெறணும். ஏன்னா பாஜகவும் கூட இருக்காங்க. ஸோ அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அவங்க தனிச்சு போட்டியிடுறத தான் அவங்க என்னைக்குமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில தனிச்சு போட்டிட்டாங்கன்னா 7.7% தான் வாங்குவாங்க. அவங்க கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்படணும் அப்படின்னா, இந்த இடத்துல அதிமுகவோட சேர்ந்தாங்கன்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்க நின்னாங்கனாலும் அதிமுகவோட சேர்ந்தாங்கன்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ சீமான் அவர்கள் இப்போ வரை எதுவுமே தெளிவுபட தெரிவிக்காத காரணத்தினால அந்த ஒரு நிகழ்வு நிகழப்போகுது அப்படிங்கிறதே ஒரு நம்மளுக்கு அது ஒரு ஆச்சரியக்குறியில தான் நிக்குது. ஸோ அது எப்படியெல்லாம் மாத்த போறாங்க, இல்ல சீமான் அவர்களோட முடிவு எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு அவரோட முடிவு வந்து தனியா தான் நம்ம போட்டியிடணும் அப்படிங்கிறது இருக்க காரணத்தினால இந்த பர்சன்டேஜ் நம்ம அரைவ் பண்ணியிருக்கோம். அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா 14.03% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதே அதிமுக கூட்டணியோட இந்த தொகுதியில வந்து தமிழக வெற்றி கழகம் நின்று இந்த தொகுதியை கைப்பற்றினாங்க அப்படின்னா, கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதை வந்து விஜய் அவர்கள் எப்படி முடிவு பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கான ஆன்சர் தெரியும். ஆக மொத்தத்தில் இப்போ வரைக்கும் விஜய் அவர்களை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நிறைய தர்ம சங்கடங்கள் நடந்திருக்கு. ஸோ அதையெல்லாம் மறந்து அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காரு. ஸோ அதை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், நம்மளோட எதிரிகளோட அம்புகளை எப்படி முறியடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வித்தையை அவர் கத்துப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு